நம்முடைய இந்த அற்புத திருவந்தாதி தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் இதுவரைக்கும் 26 பாடல் பார்த்திருக்கிறோம். காரைக்கால் அம்மையாருடைய பாடல்களில் அடுத்தது 27வது பாட்டு என்று தொடங்கி இப்போ சிந்திக்க இருக்கிறோம். அறவம் ஒன்று ஆகத்து நீ நயந்து பூனேல் பரவி தொழுது இறந்தோம் பன்னாள் முரண் அழிய ஒன்னாதார் மூவகிலும் ஓரம்பால் எய்தானே பொன்னாரம் மற்றொன்று போ. நல்ல ட்ரெஸ் போட்டுக்கப்பா, நல்ல அலங்காரம் பண்ணிக்கப்பா, நல்ல தலையை சீவிக்கப்பா, நல்லா முடி வெட்டிட்டு அழகாகிறேன் அப்படின்னு அம்மாக்கள் எப்படி பிள்ளைகள் மீது அக்கறைப்படுவார்களோ அதுபோல் காரைக்கால் அம்மையார் இந்த பாடலில் சாமி மீது ஒரு அக்கறையோடு ஒரு கருத்து சொல்லி கொண்டார். ஏன் சாமி எப்பொழுதும் பாம்பினே அணிந்து கொண்டிருக்கிறீர்கள், வேற ஒரு தங்கநகை அணிந்து கொள்ளக்கூடாதா, வேற உள்ள செயின்றிருக்க எடுத்து போட்டுக்கேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா அம்மா, அந்த சட்டம் நல்லா இருக்கும் அதை போட்டுக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ எப்பொழுதும் ஏன் பாம்பையே போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? அது சுந்தரமூர்த்தி சாமி கேட்குறார் திருப்பைங்களில். அறமாவது நகமோ சொல்லும் அரணீய விடங்கரே, உமக்கு வேறனா ஆரம் ஒன்றும் கிடைக்கலையா, ஏன் பாம்பையே சுடி கொண்டிருக்கிறீர்கள்? அதே கவலையை எங்கள் அம்மையார் பாடுறாங்க. அறவம் ஒன்று ஆகத்து, ஆகம்னா என்ன சொன்னேன், ஆகம்னா உடம்பு. அறவம் ஒன்று ஆகத்து நீ நயந்து பூனேல், நயந்துனா விருப்பமான அர்த்தம், விருப்பமாக நீ அணிந்து கொண்டிருக்க. பூணுவது பூண், தண்ணி வச்சுக்கீங்களா, அதாவது தண்ணி கொடுங்க. வேற என்ன எடுத்துக்கலாம், உட்காருங்க. பூனேல், பூனேல்னா பூணாதேன்னு அர்த்தம், பாம்பை அணிந்து கொள்ளாதே. பரவி தொழுது இறந்தோம், இறத்தல்னா என்ன, பிக்ஷை கேட்கறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவரிடத்தை பாம்பை அணிந்து கொள்ளாதே என்று உன்னிடத்தை விண்ணப்பமாக கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி? பரவி தொழுது, தொழுதுனா வணங்கி, பரவினா வழிபட்டு, உன்னிடத்தை விண்ணப்பமாக கேட்டுக்கொள்கின்றேன் நீ பாம்பை அணியாதே. நீ எப்பேற்பட்டவன்? முரண் அழிய உண்ணாதார் மூவகிலும் ஓர் அம்பால் எய்தானே. 3 கோட்டை எழுதுவதற்கு 3 அம்பு வேணும், ஆனால் ஓரம்பளம் எழுதினார். அது ஓரம்பளையும் கூட அவர் இருக்கல இல்லையா? ஆமாம், பல்லை திறந்து விட்டீர்னார் காலமேகப்படுவார் சாமி பற்றி. பிள்ளை காட்டி புறம் இருக்கிறதுக்கு பதிலாக பல்லை திறந்து விட்டீர்னார். ஈன்னு இழுத்தாரா சாமி, சிரிக்கிறார் இல்லையா, அதுதான் சொல்கிறார். அப்படி சிரிச்ச மாத்திரத்தில் புறாங்க எரிச்சு போச்சுருந்தார். அப்புறம் சாமி இன்னும் வேகமாக சொன்னாங்க. நாவாய் அசைந்த ஒளி மாறியது இல்லை தீவாய் விழுந்த முப்புறமே. ஆராய்ச்சி பண்ணி ஒன்று கைலாசத்தில் கட்டியிருக்கான் சாமியோட சன்னதியில். தேவர்கள்லாம் ஓடி சென்று முப்புற ஆசிரியர்களுடைய குடும்பம் தாங்க முடியாமல் ஓடி சென்று மணியை ஓங்கி எடுத்துறாங்க. தாங், அந்த மணி சத்தம் ஓயவே இல்லையா, அந்த ரீங்காரம் வருதுல மணி, பெரிய மணி அடிச்சு அப்படி இருக்கும் சவுண்டு, அப்படி வரும் இல்லையா, அந்த மணி சத்தமே என்ன அடங்கலையா, அதுக்குள்ள முப்புறம் தீவாய் விழுந்ததுங்கிறார். அப்படின்னா அவ்வளோ வேகமாக சுவாமி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நாவாய் ஒளி மாறியது இல்லை, மணியின் நாவாய் ஒளி மாறியது இல்லை தீவாய் விழுந்த முப்புறம் என்ன, தீல விழுந்தது, தீல விழுந்ததுன்னு தீவாய், தீவாய் விழுந்தது. அப்போ பொன்னாதார் மூவகிலும் ஓர் அம்பால் எய்தானே பொன்னாரம் மற்றொன்று போல். பொன்னாரம்ங்கிறது தங்கநகை அணிந்து கொள் அப்படின்னு அர்த்தம், மற்றொன்று வேற அணிந்து கொள்ளு அப்படின்னு ரொம்ப அக்கறையாக சொல்லுகிறான். அதனால அம்மை பேணும் அம்மைகான் என்று சேத்தாரசம் எடுத்து காண்பிக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி அக்கறையாக பாடுறது தான். அடுத்தது பூனாக ஒன்று புனைந்து, சரி ஒரு பாம்பு வச்சிருந்தா விட பரவாயில்லையே, எத்தனை பாம்பு வச்சிருக்க அடுக்கிறாங்க அம்மா. பூனாக ஒன்று புனைந்து ஒன்று பொங்கதலின் மேல் பொங்கதலின் நானாக மேல்மெளிர நன்கமைத்து கோள் நாகம் பொன்முடி மேற்சூடுவதும் எல்லாம் பொறியிலியற்கு என் முடிவதாக. இவர் ஒருத்தட்ட அன்பு கிடைக்கும், அவரிடத்த போனால் ஆதரவு கிடைக்கும், அவர்கிட்ட போனால் நமக்கு அருள் கிடைக்கும்ன்ற போனால் அவர்கிட்டே நெருங்க முடியாமல் இருந்ததுன்னா எப்படி அவர்கிட்ட நம்ம பயனை வாங்க முடியும்?
சாமி எப்படி இருக்கு, கடவுளை ராஜா எப்படி இருக்கணும், காட்சிக்கு எளியன் அப்படி இருக்கணுங்கிறாங்க. காட்சிக்கு எளியவனாக இருக்கணும், இன்சொல்லனாக இருக்கணும். இதெல்லாம் அரசனுக்கே உள்ள லட்சணம். நம்ம கடவுள்லாம் எப்படி இருக்கணும், தக்க தக்க தக்கன்னு மின்னிக்கிட்டு அழகான ஆபரணம் அணிந்து கொண்டு அப்படித்தானே இருக்கணும். அப்போ தான் எல்லோரும் பார்க்குறதுக்கு கிட்ட போவாங்க. ஆனால் இவர் எப்படி இருக்காரு, பாம்பு அணிஞ்சிருக்கிறார். அந்த பாம்பு என்ன ஒரு பாம்பா, ஒரு பாம்பு இருந்தாலே கிட்ட போக மாட்டான். யாரும் கிட்ட போவாங்களா, பாம்பு கையில் வச்சுருந்தானா போக மாட்டாங்க. ஆனால் இவர் எத்தனை பாம்பு வச்சுருக்காங்கிறாரு, பூனாக ஒன்று புனைந்து, பொண்ணை உடம்புல அணிஞ்சிருக்கிறார். பூன்னா ஆபரணம். ஒன்று பொங்கு அதலின் நானாக, அதல்னா என்ன, அதல்னா தோல், ரைட், வெரி குட். அதல்னா தோல், புலி அதல் அப்படிங்கிறோம். புலி அதல்னா புலி தோல்னு அர்த்தம். பொங்கு அதலின் நானாக மேல் மிளிர நன்கு அமைத்து, நான்னா பெல்ட்னு அர்த்தம். இடத்துல ஆண்கள்லாம் இடுப்பில் ஒரு வேட்டியை இறுக்கி கட்டிட்டு மேலே என்ன பண்ணுவாங்க, அருணாக்குடி எடுத்து அதெல்லாம் டைட் பண்ணுறாங்க. ஏன், அது அவங்க சரிஞ்சிக்கவே வைக்கிறோம், அதுக்காக இல்லையா, அதுக்காக தான் அந்த அருணாக்குடி நடுப்பு ஒன்று கட்டியிருக்கோம். பேண்ட்டு போட்டு விட்டோம்னா பேண்ட் என்ன ஆகணும், கொஞ்சம் நேரத்தில் இறங்கி கீழே வந்துருக்கிறதுக்காக ஒரு பெல்ட்டை போட்டு இந்த இடத்துல டைட் பண்ணுறாங்க பாருங்க. அந்த பெல்ட்டு அதாக இவர் என்னத்தை வச்சிருக்காரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், பாம்பை கொன்று பாம்புடைய தோலை உரித்து அந்த தோலில் பெல்ட் பண்ணி போட்டுப்போம். ஆனால் பாம்பையே பெல்ட்டாக போட்டிருக்காரு சாமிக்கிறார். நானாக எதில், பொங்கு அதலின் நானாக மேல் மிளிர நன்கு அமைத்து, தக்க தக்கன்னு மின்னு தான் பாம்பு. ஏன்னா மிளிரன்னர் பாம்பு இப்படி இருக்கும், வழவழன்னு தானே இருக்கும். கிளார் அடிக்கும், நல்ல பாம்பு நல்லா கிளார் அடிக்குமா. ஆமாம், அழகாக தான். நன்கமைத்து கோல் நாகம் பொன் முடிமேல் சூடுவதும், அதோட சிரசிலையும் என்ன வச்சிருக்காரு, ஒரு பாம்பு வச்சிருக்காரு. இப்போ 3 பாம்பு காமிச்சிருக்காரு. கழுத்தில் ஒரு பாம்பு, இடுப்பில் ஒரு பாம்பு, தல்ல ஒரு பாம்பு. எத்தனை பாம்பு சொல்லுங்க. கையில் ஒரு பாம்பு இருக்கும் நடராஜாவுக்கு, இப்படி போய் இறங்கி போயிருக்கோம். அது இந்த ஆடுற வேகத்தை தாங்க முடியாமல் இறங்கி கீழே வர்றதுக்குள்ள பாம்பு. கையில் தான் பாம்பு வச்சிருக்கிறதா சிந்தமிழ் சாமி சொல்றாரு. கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும்னார். கையில் பாம்பு பிடிச்சு ஆடுறாரு. அதனால சாமிக்கு பிடாரன்னு பேர். பிடாரன் என்ற சொல்லுக்கு பாம்பு பிடிக்கிறவன் அர்த்தம். பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு பிடாரர்னு தான் பேர். பாம்பாட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு அந்த சாதி வழக்க பேர் பிடாரர். அதுதான் பாம்பாட்டி வேலை செய்கிறவங்களுக்கு பிடாரன்னு பேர். அது சிவபெருமான் தான் பிடாரனுங்கிறது. பிடாரனுடைய மனைவி பேர் என்ன, இப்போ பிடாரி. பிடாரின்னா யாரு, அம்பாள் தான் பிடாரி. அம்பாள் தான் பிடாரி. பிடாரி இது திருவான்மூரில் பிடாரி வருஷம் தான் நடக்கும். முதல்ல செல்லியம்மன், திருவான்மூரில் செல்லியம்மன், திருவண்ணாமலையில் பிடாரி வருஷம் நடக்கும். செங்கல்பட்டு திண்டிவனங்கள்லாம் செல்லியம்மன், மெட்ராஸ் பக்கத்தில் கங்கை அம்மன் நிறைய இருக்குங்க. கங்கை அம்மன் சோழ நாட்டில் தான் மாரியம்மனை பார்க்கலாம். எங்கே போனாலும் மாரியம்மன் தான் இருக்கும். மாரியம்மன் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக காளியம்மன் இருக்கும். ரெண்டும் சோழ நாட்டில் தான் பார்க்கலாம். அது தீபாஞ்சம். தீபாஞ்சம்ங்கிறது இதுதான் பத்தினி வழிபாடு. அது கணவனோட உடன்கட்டை ஏறின பண்ணிட்டு வைக்கிற இடத்துக்கு அது தீப்பாஞ்சம். சேத்திய தோப்புல தான் தீப்பாஞ்சம் கோயில் சொல்கிறது. மாயாவரத்துலேயே ஒரு தீப்பாஞ்சம் கோயில். தீப்பாய்ந்த அம்மன். கணவனோட உடன்கட்டை ஏறினவங்களுக்கு கோயில் அமைத்து வழிபாடு பண்ணுறது. தீப்பாய்ந்த அம்மனையா? இல்லை தீப்பாய்ந்த அம்மன் சீதை கிடையாது. அது நடுகள் வழிபாடு தான். அது அங்கே புருஷமன் தானே இருப்பாங்களே தீப்பாய்ந்த அம்மன் கோயிலில். கருப்பகிரகத்தில் அப்படி தான் இருக்கும். 2 பேராக தான் இருப்பாங்க. நீங்கள் மயிலாடுதுறையில் காவேரி கரையில் ஒரு தீப்பாய்ந்தம்மன் கோயில் இருக்குது. திருச்செந்தூர் பெருமாள் கோயிலுக்கு பின் பக்கம் சைடு வழியாக போனீங்கன்னா போகலாம். அந்த காவேரி கரை ஒருத்தர் இருக்கும், பின்னாடி தான் சுடுகாடு இருக்கும். சுடுகாட்டை ஒட்டியே இருக்கும் அந்த கோயில். அது தெரியுதுல்ல, சுடுகாட்டை ஒட்டி இருக்கும்போது அது என்னன்னு தெரியுது. அப்போது கணவனை எரிச்ச சிதையில் அவங்க எழுந்திருக்கிறாங்கன்னு தெரியுது.
சென்னையோட அவுட்டர்லாம் திரௌபதி வந்து இதுதான் திரௌபதி அம்மன் வழி. ஆமாம் ஆமாம், திரௌபதி முழுக்க முழுக்க மகாபாரத தொடர்புடைய வழிபாடு. இந்த தீப்பாயின் சதி தான். அந்த கோயிலுக்கும் அந்த சுடுகாட்டுக்கும் காம்பவுண்டு தான் இடைவேளை. இப்போவும் மயிலாடுதுறையில் தீமிதி நடக்கும், ஆடி மாதம் தீமிதி நடக்கும். அந்த கோயில் இது நடக்கிறப்போ, தீமிதி நடக்கிறப்போ அந்த சுடுகாட்டில் ஒரு புணம் எரியணுங்கிறது ஒரு விதி, அது கண்டிப்பாக நடக்கும். அது அதே மாதிரி இந்த அங்காளம்மன் கோயில் ஒன்று வழிபாடு பண்ணுவாங்க, மாத்திக்கு சிவராத்திரி கொண்டாடுவாங்க. அப்போவும் கண்டிப்பாக எங்கள் சொன்னார் கோயிலில் ஒரு மயான கொள்ள திருவிழா நடக்கிற அங்காளம்மன் கோயில் இருக்குது. அங்கேயும் கரெக்டாக அந்த மயான கொள்ள நடக்கிற அன்னைக்கு அங்கே ஒரு புணம் எரியும் கண்டிப்பாக. அது இங்கேயே மேல்மலையிலூர்லேயே அது உண்டு. யாராவது இறந்துருப்பாங்க அன்னைக்கு, இறந்து கண்டிப்பாக அன்னைக்கு சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு போன பணம். நீங்கள் அந்த மயான கொள்ளையெல்லாம் சுடுகாட்டில் பெரிய பொம்மை செய்யுது, அது எல்லாம் வச்சு ஆமாம் எல்லாம் பண்ணுவாங்க. சிவராத்திரி நைட்டு என்னது? ஆமாம் ஒழிச்சாச்சு. இப்போ என்ன இப்போ யாராவது பண்ணுறாங்களா? அது யாரோ ஒருத்தங்க பண்ணதை வழிபாடாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ யாரும் என்ன யார் பண்ணிகிட்டு இருக்கா உலகத்தில்? எல்லாம் புருஷனத்துக்கு உள்ளே போட்டுரும் போ நெருப்பு எரிஞ்சுதுன்னா. அதோட இந்த காலத்தில் யாரும் கணவர் எரிஞ்சாலும் யாரும் சேர்த்து எரிஞ்சதுல யாரும் தயாராக இல்லை இப்போலாம். எல்லாம் கணவர் போடும்போது கணவர் வீட்டில் உள்ள மாமனார் மாமியார் எல்லாம் சேர்த்து வேலை எல்லாம் சேர்த்து போக லாபம் மாட்டேன்னு சொல்கிறது வேற ஆள் இருக்குமே தெரியும். பிடாரன் என்பது பாம்பு ஆட்டக்கூடிய அவர்களுக்கு உரிய பெயர். அதனால சாமிக்கு பிடாரன் ஒரு பெயர் உண்டு. கோல்நாகம் பொன்முடிமேற் சுடுவதும் எல்லாம் பொறியிலியர்க்கு என் முடிவதாக இவர் இப்படி அணுக முடியாத குளத்தில் இருந்தாருன்னா இவரால் நாம் எப்படி பயன்கொள்வது என்று அம்மா அந்த பாட்டை சொல்கிறாங்க. அடுத்தது அம்மாவை அடுத்து சொல்கிறாங்க, இவர் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கார் பயப்படக்கூடிய குளத்தில், ஆனால் உள்ளுக்குள்ளே ஊனத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பெருமானுடைய வெளிப்புற தோன்ற மாதிரி உள்ள கிடையாது. பெருமான் கருணை வடிவானவன். வெளியில் பார்க்குறவங்க தான் சிவபெருமான் இப்படி இருக்கார், அவர் சுடுகாட்டில் ஆடுறவர், அவரை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. நடராஜா ஒரு காலில் ஆடுறாரு, அதெல்லாம் வீட்டில் வச்சிங்கன்னா ஆடிடுவார் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வெளியாட்களால் தான் தவிர்த்து அது அவர்களுடைய அறிவின்மை, கோல சிறப்பில் புரிந்து கொள்ள முடியாத தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாத நிலை என்பதை இந்த பாட்டில் அம்மா காட்டுறாங்க. இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர். இவர் தமது பூக்கோளமேனி பொடி பூசி என்பணிந்த பேய்க்கோளம் கண்டார். பிறர் மற்றவங்கள அதை தான் பார்க்குறாங்க, அவருடைய பேய்க்கோளத்தை தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அவருடைய பூக்கோளத்தை பார்க்கவே இல்லைன்னாங்க. அப்புறம் சாமி சொன்ன பூ போன்ற திருமணி அவருடைய திருமணி. அப்போ சாமி பாடுறாரு, புதிய பூவினை புண்ணிய மூர்த்தியினார் சாமியை. சாமி எப்படிப்பட்டவரா? புதுசா பூத்த பூ மாதிரிங்கிற அவ்வளோ சாப்பிட்டான் சாமி. புதிய பூவினை புண்ணிய மூர்த்தியினார். காசனை கடலை அப்படின்னார். கடல் மாமலர் போன்றவன் ஒரு இடத்துல, நெருப்பு பூ போல இருக்கார பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல இருக்கிறார். அப்படி நெருப்பனைய திருமேனி வெண்ணீற்றன் காணினார். இந்த பாட்டில் சொல்றாரு, புதிய பூவினை புண்ணிய மூர்த்தியினார். எப்படி காதலி கூட யாராவது இறந்திக்க மாட்டான், புதிய பூ மாதிரி இருக்கேன். புதுசுல அப்படிதான் இருக்கும், அப்புறம் பழைய பூ கூட மாதிரி இருக்காது, அப்புறம் பாடி போயிடுமா. சாமி அப்படி வர்ணிக்கிறார் அப்பர் சாமி. அந்த பூக்கோளமேனி, பூவன கிழவனாரை புலியூரி அதலனாரை ஏவன சிலையினாரை அவரை எழுதவல்லார் அப்படின்னார் அப்பர் சாமி. பூவன கிழவனார்னார், பூ போல இருப்பார் சாமி பார்க்கறது. பூவன கிழவன்னார். பூவன கிழவன்னா பூவனங்கிற ஊரில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னொன்று திருமேனி எப்படி இருக்கு, பூ போல இருக்குனார். அப்போ அது தெரியாதவங்க என்ன பண்றாங்க, இவரை பொருள் உணர மாட்டாதா. இந்த சரித்திரம் அப்படியே அம்மாவுக்கும் பிறந்தது. கரைக்கிழமையார் சரித்திரத்தில் அவங்களும் பேய்க்கோளை விரும்பி வாங்குறாங்க. அவன் விட்டு போயிட்டான். அம்மா விட்டுட்டு அவங்க அனங்கா இருக்காங்க, தெய்வத்தன்மையோடு இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம சேர்ந்து வாழ முடியாது, அதனால அவங்கள விட்டு நம்ம போயிட வேண்டியதுதான்னு சொல்லி கரைக்கிழமையை விட்டுட்டு அவன் வேற ஊருக்கு போயிட்டான், ஃபாரினுக்கு. அங்கேருந்து புறப்பட்டு அவன் நேரடியாக குலசேகரப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய கஷேத்திரத்தில் போய் இறங்கியிருக்கிறான். அங்கே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு குடியாக வாழ்கிறான். அதை கேட்குறாங்க எல்லாரும்.
இப்போ புராணத்தில் சொல்கிறேன் சில கருத்துக்களை. ஏன்னா இதே கருத்து இந்த பாட்டுக்குரிய பொருத்தமான கருத்து அம்மையோட சரித்திரத்தில் அப்படியே இருக்கு. அளவில் மாநிதியம் ஆக்கி அமர்ந்து இனிது இருந்தான். நிறைய சம்பாரிச்சுட்டான். யாரு? காரைக்கால் அம்மையாரோட வீட்டுக்காரர். எங்க? வளர்ப்புகள் பாண்டி நாட்டு ஓர் மாநகர். என்ன நகர்னு சொல்லலை, வழிபாட்டு இருக்கிறதுனால குலசேகரப்பட்டினம் நம்ம சொல்கிறோம். அங்கே அவன் காரைக்கால் மாதிரி கோயில் இருக்காங்க, அதனால் அங்கே தான் பேருவோம் அம்மா தாங்கினாங்க. வளர்ப்புகள் பாண்டி நாட்டு ஓர் மாநகர் தன்னில் மண்ணி அளவில் மாநிதியம் ஆக்கி அமர்ந்து இனிது இருந்தான் அப்படின்னார். கிளறொளி மணி கொம்பு அண்ணார் கிளைஞர்தாம் கேட்டாரன்றே. இவங்களும் செட்டியார், அவரும் செட்டியார், வணிகர். அவங்க அங்கேருந்து பிஸ்னஸ்க்கு கான்டாக்ட்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல. இன்னார் ரூட்டு மருமப்புள்ள அங்கே இருக்குங்கிறது கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்களா? வேற ஒருத்தர் தான் கிளாமன் இருக்கிறாங்க கேள்விப்பட மாட்டாங்களா? நல்லா கேள்விப்படுவாங்க. அதான் சொன்னார், அம்மாவோட சொந்தக்காரங்க தான் கேள்விப்படுறாங்கிறார். கிளறொளி மணி கொம்பு அண்ணார் கிளைஞர்தம் கேட்டார் அன்றே. கேட்டாங்க அம்மாவோட சொந்தக்காரங்களா அவன் அங்கே இருக்காங்கிறது. அம்மொழி கேட்ட போதே அனங்கனார் சுற்றத்தாரும், பெருமாட்டியுடைய சொந்தக்காரவங்கெல்லாம், தம்மொரு கிளைஞர் போக்கி அவன் நிலை தாமும் கேட்டு. உடனே அந்த ஊரில் உள்ளவங்க முதல்ல விசாரிக்கிறாங்க, யார் உண்மையாகவே அந்த நம்ம காரைக்கால் தனது பரந்தத்தும் தானா, ஏன் இங்கே இருக்கான், வேறு பொண்ணோட கவலருக்கு என்னவா இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரித்து அவருடைய மனப்பான்மை என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. என்ன சொல்லியிருப்பான், நான் அந்த அம்மாவோட இனி வாழ போகிறதில்ல, இவங்களோட தான் இருக்க போகிறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அதை கேட்டு அவன் நிலை தாமும் கேட்டு மம்மர்கொள் மனத்தராகி, மம்மர்னா கவலை, மற்றவன் இருந்த பாங்கற்கு கொம்மைவன் முளையினாலை கொண்டு போய் விடுவது. சரி, அவன் பெரிய பிள்ளைன்னா என்ன, நம்ம கொண்டு போய் அம்மா விட்டுருவோம், ஏன்னா இவங்களுக்கு வேறு என்ன கதி இருக்குது, இவங்க சேர்த்து தானே வாழ்ந்தாகணும், கணவன் நினைச்சு தான் வாழ்ந்தாகணும்னு இவங்களும் இருக்காங்க. அதனால் அம்மா கொண்டு போய் பல்லாக்கில் ஏற்றிட்டு போகிறாங்க எல்லாரும். குலசேகரப்பட்டினம் காரைக்காலில். ஆமாம். மாமணி சிவிகை தன்னில் மடநடை மயிலன்னாரை தாமரை தவிசில் வைகும் தவத்திரு தனித்திரு என்ன ஏற்றி. தாமரைப்பூல உட்காந்துருக்க லட்சுமி எப்படி உட்காந்துருப்பாளோ அதே போல பல்லாக்கள் அம்மாவை ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டாங்கிறார். மாமணி சிவிகை தன்னில் மடநடை மயிலன்னாரை தாமரை தவிசில் வைகும் தனித்திரு என்ன ஏற்றி. ஏற்றிட்டு காமறு கழனி வீழ்த்து காதல் செய் சுற்றத்தாரும் தேமொழி அவரும் சூட்சேனிடை கழிந்து சென்றார். சில பகல் கடந்து சென்று, சில பகல்னா நாட்கணக்கில் பயணம் பண்ணுறாங்கன்னு இருக்கும். செந்தமிழ் திருநாடு எய்தி மலர்புகழ் பரமதத்தன் மாநகர் மருங்கு வந்து, அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து குலமுதல் மனைவியாரை கொண்டு வந்து அணைந்த தன்மை தொலைவில் சீர் கணவனார்க்கு. எல்லாரும் சேக்கராடு சாமி இந்த காரைக்கால் அம்மையாருடைய கணவரை இகழ்கிறார் என்று குறிப்பு இருக்கதா சொல்லுவாங்க. ஏன்னா அவர் 2 மாம்பழத்தையும் அவரே தின்னார். முதல் மாம்பழத்தை திங்கும் போதே அம்மாவை கொடுக்கல, 2வது மாம்பழத்தை எடுத்துட்டு திங்கிறேன்னு கேட்டார். அவர் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. 2வது அவங்க படி விட்டுட்டு போகலாம், அதெல்லாம் தப்பு இல்லையா, அப்படி இப்படின்னு நிறைய அரேஞ்ச் பண்ணி அவரை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அது சேக்கரார் சாமிக்கு அந்த கருத்தே கிடையாது. அவர் என்ன சொல்கிறார் அந்த கணவரை பற்றி, தொலைவில் சீர்கணவன். அவருடைய புகழ் எப்படிப்பட்டது, குறைவு இல்லாதது, தொலைவு இல்லாதது. ஏன், அவன் எல்லாரும் செய்கிறத விட சிறப்பாக செஞ்சுருக்கான். ஏன்னா அம்மாவை தெய்வமாக கும்பிடுறானே, தன் மனைவியை தெய்வமாக கும்பிடுற பக்குவம் எத்தனை ஆண்மகனுக்கு வரும் உலகத்தில் முதல் சொல்லுவோம். மனைவி தெய்வமாகவே இருந்தாலே கும்பிட மாட்டான், மதிக்க மாட்டான் இல்லையா? அவன் தெய்வம் போல விளங்கினா கூட, அவன் நல்லதை நினைச்சா கூட அவனை தெய்வமாக மதிக்க மாட்டான் இவன். அப்படி இருக்கும்போது இவன் தெய்வமாக நினைக்கிறார் இவர். அதனால தொலைவில் சீர் கணவனார்க்கு சொல்லி முன் செல்ல விட்டால் விட்டு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி புனித விதை ஆச்சிருந்துருங்கப்பா அப்படின்னு. வேற இங்கே ஒரு வீடு எடுத்து தரேன், இங்கே வச்சு குடும்பம் நடத்திக்கோ, இங்கே இருந்து பார்த்துக்கோ, உனக்கு அந்த பண்ண விருப்பமாக இருந்த விட அப்படியே நீ குடும்பம் பண்ணிக்கலாம், இங்கே வந்துட்டு போ, அட்லீஸ்ட் நீ மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்தாது வாழு அப்படிங்கிற அந்தஸ்தில் கொண்டு போகிறாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, என்னது என்ன காரியம் செஞ்சுருக்கீங்க எல்லாரும், அவங்கள தேடியில நாம் போய் வணங்கணும், என்ன தேடி அவங்க வரலாமா என்று சொல்லுகின்றான்.
செழுமணம் பின்பு செய்த பைந்தொடி தனையும் கொண்டு, ரெண்டாவதாம் கட்டிக்கிட்டு அந்த மனைவியும் கூட்டிக்கிட்டு பயந்த பெண் மகவினோடும், பெத்த புள்ள, அந்த பிள்ளைக்கு புனித வச்சுன்னா பேர் வச்சிருக்கான் மனைவியாரோட பேரை. முந்துரச் செல்வே, நான் முன்னாடி போய் அவங்கள வணங்குறேன் என்ன புறப்படுறாரு அவர். மொய்குழல் அவர்பால் வந்தான். அம்மா எப்படி நிற்கிறாங்க, கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு செட்டியார் விட்டு பொண்ணு போல நிற்கிறாங்க. எல்லாம் ஆடை அப்புறம்லாம் தெரிஞ்சு கொண்டு புடவையை போத்திக்கிட்டு வீட்டுக்காரரை பார்க்க பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க அவங்க. அப்படிதான் எடுத்துருப்பாங்க அவங்க. அவர் அங்கேருந்து என்ன வர்றார், அம்மா பார்த்தனே ஓடி வந்து யான் உமது அருளால் வாழ்வேன், பொண்டாட்டியை பார்த்து உங்க அருளால தான் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற. தானுமம் மனைவியோடும் தளர்நடை மகவினோடும், தன் பொண்டாட்டியோட மனைவியோட பல்லையோட சேர்ந்து ஓடி போய் காலில் விடுறார் அம்மா காலில். மாநிலம் பிணை போல் நின்ற மனைவியார், அம்மா எப்படி இருக்கிறாங்க, அற்புதமான ஊமை போடுறாங்க சேக்கரார் சுவாமி. இப்போ சொன்ன அந்த காட்சி தான். அப்படியே பயந்து ஒடுங்கி, கணவருக்கும் சொந்தக்காரங்களையும் பார்த்து பயந்து, கணவர் நம்மளை தப்பாக நினச்சிருவாரோ, நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க கூடாதோ, அவருடைய சிந்தனைக்கு மாறாக நம்ம நடந்துக்கிட்டோமோ, நம்மளை வெறுத்துருவாரோ, இப்படியெல்லாம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகள். அதனால மான் போல மருண்டு நோக்குறாங்களாம்மா. மான் இளம் பிணை போல் நின்ற மனைவி யார்னார். மான்குட்டி எப்படி மருண்டு மருண்டு பார்க்குமோ அது மாதிரி அம்மா மருண்டு மருண்டு பார்த்துட்டு நிற்கிறாங்க இந்த கூட்டத்தை. ஆனால் அவர் எங்க என்ன பண்றாங்க, ஓடி வந்து காலில் விழுறார். யான் உமது அருளால் வாழ்வேன், இவ் இளம் குழவிதானும், நான் பெற்றிருக்கேனே இந்த பொண்ணு, பான்மையால் உமது நாமம், உங்க பெயரை சொல்லி தான் இந்த பொண்ணை நான் வளர்த்துட்டு இருக்கேன், புனிதவதின்னு தான் பெயரை சொல்லி வளர்த்துட்டு இருக்கேன். என்னங்க இவனை மேல ஒரு பக்தி யாருக்க செய்ய முடியாது பிறகு? யாராவது ஒருத்தங்க புனிதவதி பேர் வைக்கிறோமா? கரைக்கெல்லாம் பேரை வச்சிருக்கோமா? எங்கேயாவது கிடையாது. பேய் மாரி கத்துறேன்னா கோபம் தான் போடுறோம். கரைக்கிழமை தன்னையே பேய்ன்னு சொல்லிக்கிறாங்க. நம்மள அடுத்தவங்க யாராவது பேய்ன்னு சொன்னா நமக்கு கோபம் வருது. காரைக்கால் கும்பிடு அம்மாயிரம் கும்பிடுறதுனா லட்சணம் இருக்கு நம்ம கிட்ட. அவர்கிட்ட தான் இருக்கு, வீட்டுக்கார்ட்ட தான் இருக்கு இல்லையா? உனது நாமம் என்று முன் பணிந்து விழுந்தான். உலகத்திலேயே கிடைக்காத பெருமை, கணவர் மனைவி காலில் விழுந்து கிடைச்ச பெருமை எனக்கு தான் கிடைச்சிருக்கு. வாழ்க நீ அம்மான்னு சொன்னாங்களா அம்மா. பயந்து ஓரமா ஒதுக்கி ஓடுறாங்க அவங்க இவங்க காலில் விழுந்து பார்த்துட்டு. கணவர் தான் வணங்க கண்ட காமர் பூங்கொடியனாரும், அவன் வணங்கினதை பார்த்தோன்னே அனைவரும் சுற்றத்தாறுபால் அச்சமோடு ஒதுங்கி நிற்ப. பக்கத்தில் அம்மா நிற்பா இல்லையா, அப்படி இருந்தாலும் அம்மா வந்திருப்பா இல்லையா, அம்மா பக்கத்தில் ஓடி போய் அவங்க நிற்கிறாங்க பயந்துக்கிட்டு. இவர் என்ன என் காலில் விழுகிறாரு, ஒரு வார்த்தை கூட பேசலை, என்ன நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற இடம் தான் அவங்களுக்கு. உணர்வுறு கலைஞர் வெல்கி, மற்றவங்களுக்கு இவங்களுக்குள்ள தெரியும் என்ன இவன் ஏன் போயிருப்பாருங்கிறத யோசிச்சிருப்பாங்கன்னு நினைச்சல, அதெல்லாம் நம்ம இதே வரம்பு போயிட்டாங்க. மற்றவங்க என்ன இது மனைவி காலில் உலகத்தில் யாரும் உண்டா, உலகத்தில் உண்டா? மனைவி காலில் கணவன் எப்போ விழுவான்? அது காலை விழுவுறது இல்லையே, காலில் தொட்டு அணிகிறது தான். மனைவி காலில் எப்போ கணவன் விழுவான்னா ஊடல் காலத்தில் விழுவான்னு சொல்லுது புறநானூறு, தொல்காப்பிய இலக்கணமே சொல்லியிருக்கு. ஊடல் காலத்தில் கணவனுடைய காலையாவது விழுற என்ன பேச அப்படிப்பான். ஏன்னா அவன் தப்பு ஒன்று மாட்டிக்கிட்டான்னு வச்சுங்களேன். அக இலக்கியத்தில் உள்ள அற்புதமான ஒரு இடம் அது, அடிவீழ்ந்துன்னு சொல்லுவாங்க. அவன் காலையாவது விழ வேண்டார். இன்னொரு பாட்டு திருவிளையாடல் புராணத்தை செஞ்சுமா பெரிய புராணத்தை செஞ்சுமான்னு தெரியல, திருவிளையாடல் பெரிய புராணத்தில் தான் திருநாவுக்கரசு நாயனார் புராணம் நினைக்கிறேன். இந்த ஆண்களுடைய குஞ்சி சிவந்திருக்கு பார் சேக்கரார் சாமி ஒரு இடத்துல, இந்த இடம் சரியா நினைவு வர மாட்டேது எனக்கு. அந்த ஊரை அறிமுகப்படுத்தும் போது ஆண்களுடைய தலைமுடி சிவந்து இருக்குங்கிறார். ஏன்னா இந்த பயல என்ன பண்ணிருக்கிறானோ, அந்த வீட்டுக்கார அம்மா காலில் விழுந்துருக்கானுவான், எதுக்கு விழுந்தான்னு தெரியல. அப்போ அதனால அவன் காலில் படிச்சிருக்க செம்பஞ்சு குழம்பு வந்து தள்ளப்பட்டிருக்குங்கிறார். அது ஊழல் காலத்தில் நடக்கிறது. இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு மாட்டிட்டு இருப்பான், அவன் முறைச்சிட்டு பேசாமல் இருப்பா. அப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது பேச வைக்கணும். காலையாவது விழுறேன், 2 அடி வேணாலும் அடிச்சுக்கேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அதுதான் ஊழல் காலத்தில் ஊழலை தீர்க்கிறதுக்காக உள்ள ஒரு விஷயம் அது. அப்போது ஊழல் காலத்தில் மட்டும் அனுமதிக்கப்படுது அது.
காலில் விழுந்து பெண் காலில் அது கணவன் காலில் மனைவி காலில் கணவன் விழுறது. அது இதுக்கு அன்பு மிகுதியினால தானே தவிர்த்து அதிகாரத்தினால கிடையாது. அதான் அன்பு மிகுதினாலே அது. அதுக்காக நம்ம புருஷன் காலில் விழுத பெருமையாக நினைச்சுப்பாள் அந்த இடத்துல அவ கிடையாது. ஆனால் பின்னாடி சொல்லி காமிப்பாங்க இல்லையா, நீ கூட காலில் விழுந்து அப்படியே அப்படிம்பாங்க அடுத்தது இல்லையா, காலில் விழுந்து நடிச்சுட்டு இல்லை அப்படிம்பாங்க அடுத்தது. சரி, அதனால எல்லாம் பேசுறாங்க. உன் திரு மனைவி தன்னை மணமளி தாரினாய் நீ வணங்குவது என் கொள். உலகத்தில் முன்னாடி யாராவது கும்பிடுறது வழக்கம்டா கிடையாது. பதிக்கு பத்தினி அடிமை, கட்டுப்பட்டவள். பத்தினி தான் பதியை வணங்கணுமே தவிர்த்து பதி பத்தினி வணங்கலாமா? வணங்கக்கூடாது. நீ என்ன உன் திரு மனைவி தன்னை மணமளி தாரினாய் நீ வணங்குவது என் கொள். அது என்ன மணமளித்தார்? வைத்தியர்கள் அத வணிகர்கள் கூறிய தார் என்ன, மாலை என்ன? யாருக்கெல்லாம் திருத்தொண்ட தொகை தெரியுங்க? திருத்தொண்ட தொகை என்னன்னு கேக்குறீங்களா? சொல்லுங்க. தில்லைவாழ் அப்படின்னா யாரு? அப்படின்னா யாரு? அடுத்த வரி அது யாரு? தில்லை கண்ட கோயவன. அடுத்தது அது யாரு? அடுத்தது 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 வெல்லுமா மிக வெல்லும். அடுத்தது அடுத்தது வாங்க, அடுத்த வரைக்கும் வாங்க. சொல்லுங்க. அல்லி அல்லிமென். இப்ப என்ன இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அப்போ அமர்நீதி நாயனருக்கு என்ன மாலை சொல்லியிருக்காருங்க? முல்லைப்பூ சொல்லியிருக்காரு, அல்லிப்பூ சொல்லியிருக்காரு. அல்லிப்பூ சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் முல்லை சொன்னாரு? அல்லினா அல்லி இதழ் புள்ளி இதழ்னு சொல்லுவோம். பூல பூவுடைய புற இதழ் வட்டத்துக்கு புள்ளி வட்டம்னு பேர், உள்ள இருக்கிறதுக்கு அல்லி வட்டம்னு பேர். அப்போ அக இதழ் அல்லி இதழ்களை கொண்டிருக்கக்கூடிய முல்லை அந்தார் வணிகர்களுக்குரிய மாலை முல்லை மாலை. அதான் அந்த பாட்டை சொல்ற. அமர்நீதி நாயனுடைய மாலை. அவர் என்ன ஜாதி? அவரு அமர்நீதி நாயனர் என்ன ஜாதி? வணிகர். வணிகத்தில் வரார். அதனால அவருக்கு என்ன அடையாள மாலை? இதழ்னு இனம் பற்றி சொல்றாரு. கீழே இருக்கிற காம்பு அந்த பகுதியை புள்ளி வட்டம்னு வச்சுக்க வேண்டியதுதான். இதழ்னு பொதுவாக வச்சுக்கொண்டாது. அல்லினா மென்மையான இதழ்னு வச்சுக்கணும். அல்லி மென் முல்லையினர் இதழை குறிக்குது அவ்வளவு. அப்போ அதான் மணமாளி தாரினாய். அப்ப இவங்களுக்கு என்ன மாலை? முல்லைய. இவங்களும் வணிகர் தான். மற்றவர் தம்மை நோக்கி சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்து சொல்றார். யாரு? பரமத்தர் சொல்றார். என்னடா சொன்னீங்க? இவங்க என்ன சாதாரண பெண்ணா? என்னுடைய மனைவின்னு உங்களை சொல்லலாமா? மானுடம் இவர்தாம் அல்லர். இவங்க மனித பிறவியே கிடையாதுங்கிறார். மானுடம் இவர்தாம் அல்லர் நற்பெரும் தெய்வம் ஆதல். நற்பெரும் தெய்வம் சாதாரண தெய்வம் இல்ல, நல்ல தெய்வம், பெருந்தெய்வம். நற்பெரும் தெய்வம் ஆதல் நான் அறிந்து அகன்ற பின்பு. அதனாலதான் நான் போனேங்கிறேன். நான் அறிந்து அகன்ற பின்பு பெற்றையும் மகவு தன்னை பேரிட்டேன். பேரிட்டேன் அதனாலே பொற்பதம் பணிந்தேன் நீரும் போற்றுதல் செய்வேன். நீங்களும் சேர்ந்து கும்பிடுங்களா எல்லாரும் அப்படின்னு யாரை சொல்றாரு? தான் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, நாத்தனாரு, மாமியார், ஓப்படியார் எல்லாரையும் கும்பிட்டு என்ன பண்ணுறாரு இவரு? போய் கும்பிடுங்க, அவன் காலில் எடுத்து கும்பிடுங்க. நற்பெரும் தெய்வமாதல் நான் அறிந்து அகன்ற பின்பு பெற்றையும் மகவு தன்னை பேரிட்டேன் அதனால பொற்பதம் பணிந்தேன் நீரும் போற்றுதல் செய்வேன். எல்லாரும் கும்பிடுங்க, நான் கும்பிடுறது மட்டும் என்னன்னு கேட்காதீங்க, எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்கடா அப்படின்னாரு. என்றாலும் சுற்றத்தாரும் இதன் கொள். இது என்னடா ஆச்சரியம்? இந்த பையன் கும்பிட்டது இல்லாமல் பைத்தியார பையன் கும்பிட்டது இல்லாமல் நம்மள வேற கும்பிட சொல்கிறான் அப்படின்னு எல்லாம் நினைக்கிது. இதெல்லாம்
இதன் கொள் என்று நின்றார் மன்றலம் குழலினாரும் வணிகன் வாய் மாற்றம் கேளா. இதெல்லாம் இவங்களுக்கு புரியல, ஆனால் அம்மாவுக்கு புரிஞ்சுட்டு அரைக்கிழமை மேலே கார வந்து நிற்கிறாங்க. ஓஹோ, இவர் ஏன் இப்போ போனாருன்னு நமக்கு இப்போ தான் தெரியுது. நம்ம சாமியை கும்பிடுறதுக்கு இருந்த ஒரு தடையும் நீங்கியதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ வணிகன் வாய் டக்குன்னு என்ன சொல்றாரு சேகரார், இதுவரை கணவனார் கணவனார் கணவனார்னாரா, இப்ப டக்குன்னு என்ன சொல்றாரு பாருங்க, வணிகன் வாயா. எப்படி நட்பவா ஆர்த்தியா பாரு சேகர், இது வரைக்கும் கணவனார் கணவனார் தான் அறிமுகப்படுத்திருக்கா அவனை. எத்தனை இடத்துல இருந்து பாருங்க, கணவனார்தம் வணங்க கண்ட. அடுத்தது இப்படி வரும்போது கடைசியில் சொல்றாரு, வணிகன் வாய் மாற்றம் கேளான, கேட்டுக்கிட்டேன்னு அர்த்தம். செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையேற்றும். அது கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதே செஞ்சுக்கிட்டே, கேட்டுக்கிட்டே டக்குன்னு செஞ்சு முடிக்கிறது இல்லையா, அது மாதிரி கேட்டு முடிச்சுட்டு செய்யறதுன்னு அர்த்தம் இல்லை. அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் முடிவு எடுத்துட்டாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க, கொன்றைவார் சடையினார்தன் குறைகழல் போற்றி, இறைவனை சிந்தித்து சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரைவே என்றார். உடனே என்ன இப்படி பண்ணிட்டாரு, நீங்க அதுக்கு அவங்க கண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க, விடுங்க பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு போவாங்க, ஊருக்கு போவாங்க, சரிங்களா, ஒன்று யோசிக்காதீங்க. யாரு அப்பாட்ட அம்மாட்ட எத்த ஒரு வார்த்தை பேசல அம்மா. அந்த ஆள் என்ன சொன்னார், அணங்குதாம் அவர்னார், போற்றுதல் செய்மினார், அவ்வளவுதான். உடனே அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க தானாவே. என்ன பேச ஆரம்பிச்சாங்க, இங்கு இவன் குறித்த கொள்கை இது, இவனுடைய முடிவு என்னன்னு வெளிப்பட்டு போச்சு. இனி இவனுக்கு ஆக தாங்கிய வனப்பு நின்ற, இவனுக்காக தான் இந்த உடம்பு இது வரைக்கும் தாங்கி இருந்தாங்கிறாங்க அம்மா. இந்த பூ வச்சுக்கிட்டது எதுக்காக, இவரு பார்க்கணுங்கிறதுக்காக. நான் நல்லா எண்ணெய் தடவி முடிச்சுக்கிட்டது எதற்காக, நல்லா புடவை கட்டிக்கிட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டது எதற்காக, நல்லா குளிச்சு மஞ்சள் பூசி அழகு பண்ணிக்கிட்டது எதற்காக, எல்லாம் இவனுக்காக. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தது, நல்லா வனப்பு அழகா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. பெண் தன்னுடைய உடம்பை பராமரிக்கிறது கூட எதுக்காகங்கிறாங்க, அவனுக்காகங்கிறாங்க. இங்கு இவன் குறித்த கொள்கை இது, இனி இவனுக்கு ஆக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி கழித்து. அப்போ இந்த உடம்பு மேலே நமக்கு தேவையில்லைன்னு முடிவு நம்ம நினைக்கிறோமா, அப்படி நினைக்கிறோமா, நேராது இல்லையே. பயன் முடிஞ்ச உடனே அந்த பொருளுடைய கருவியை விட்டுடுறோமா, விடலை. எத்தனை பழைய பொருள் வீட்டில் வச்சுருக்கேன்னு பாருங்க எல்லாரும், தூக்கி போட மனசு இல்லாம. அப்போ கழித்து இங்கு உண்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றோம். சாமிகிட்ட பேசிட்டு இருக்காங்க, நம்மோட நினைச்சிட்டு உள்ள இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு ஒண்ணு, இவனுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமெல்லாம் ஆயிட்டது பிறகு அவனுக்காக நான் தாங்க இந்த உடம்பு எதுக்கு, இனி உன்னை வணங்கக்கூடியதற்குரிய வடிவத்தை எனக்கு கொடுத்தா போதும். ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு, பேயா மாத்து என்ன, பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும். எனக்கு பெருமானே மாம்பழமே கேட்டார் கொடுத்தாரு, இது கொடுக்க மாட்டாரு என்ன, பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்தால் பரவி நின்றார். சாமியை கும்பிட்டுட்டு அம்மா என்ன பண்ணாங்க, உடனே சாமி என்ன கேட்டது உடனே கொடுக்குறவர் இல்லையா அவங்களுக்காக. ஆன பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே, மன்றத்துக்குள்ள சாமி எடுத்த பாதம் காட்டி ஆடுறார் அந்த பெருமானார். மேல்நறி உணர்வு கூற வேண்டிற்றே பெறுவார் மெய்யில், ஊனடை வனப்பையெல்லாம் உதறி, உடம்புல உள்ள சதையெல்லாம் உதறி, ஏற்பு உடம்பே ஆக எலும்பு மட்டுமே தெரியும்படியாக ஒரு வடிவம். எப்படிப்பட்ட வடிவம், வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவம் கொண்டார். அப்படி வானமும் மண்ணும் வணங்குகின்ற ஒரு வடிவத்தை அம்மா பெற்றாங்க என்று காட்டுகின்றார். ஊனடை வனப்பை எல்லாம் ஒருதறி ஏற்பு உடம்பையாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவு கொண்டார், வடிவமானார்னார் சேகரார் சாமி. இவங்க பேயா மாறணும்னு என்ன நடந்தது, மலர் மழை பொழிந்ததெங்கும் வானவர் துந்துவி, வானதும் துவியின் நாதம் உலகலாம் நிறைந்து விம்மன்னர். சேகரார் சாமி உலகலாம்ங்கிற வார்த்தை முக்கியமான இடத்துல தான் பயன்படுத்துவார். இந்த வார்த்தை இங்கே போடாரு பாருங்க, உலகலாம் வளர்மழையா, எங்க பார்த்தாலும் தேவர்கள் எல்லாம் பூமாடி போடுறாங்கிறாங்க. கும்பாரும் முனிவர்தாமும் குலவினர் கணங்கள் எல்லாம் குணலையிட்டன,
18 கணங்களை எங்கள் கணத்துக்கு ஒரு தலைவி கிடைச்சிட்டாங்க, ஒரு தலைவி கிடைச்சிட்டாங்க, ஒரு தலைவி கிடைச்சுன்னு எல்லாம் சத்தம் போடுதான். புனலையிட்டன முன்னின்ற தொலைவில் பல் சுற்றத்தாரும் தொழுது அஞ்சி அகன்று போனார். அம்மா வாடுறா முதல்ல, கண்ணே மணியே புருஷல்லாமணி எப்படி வாழ்வ, வாழ்க்கையே வீணாடிச்சுட்டானே இந்த பரமதத்தை அப்படின்னு யார் எழுதிக்கிட்டு இருந்தாலோ அவ தான் முதல்ல ஓடிட்டு இருக்கா. அப்போ பார்த்துட்டு தாயிரத்தத்தை எச்சுற்றத்தார் எம்மாடே சும்மாடம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை திருவிலகால் தீமூட்டி செல்லாடு இருப்பார். அப்புறம் தான் அடுத்த அப்பா ஓடுறார், அதுக்கு முன்னாடி மாமனார் மாமியார் ஓடிட்டு இருக்கிறாங்க. தொழுது அஞ்சி அகன்று போனார். உடனே அம்மா அங்கே பாடினாங்க, உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையின் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது பாடினார். அதான் படிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேய் வடிவு வாங்கின உடனே பாடின ஒரே பாட்டு இந்த பாட்டு தான், அற்புத திருவந்தாதி. அது சொல்றாரு, அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல அம்மா காட்டுறாங்க. பேயா பா எல்லாரும் என்ன பேயின்னு நினைச்சு பார்த்து பயந்து ஓடுறான். இந்த பெருமை, இந்த கோலத்தோட பெருமை அவனுக்குலாம் தெரியுமா? அறியாமையில ஆணவம் படத்திலே அழிந்திருக்கக்கூடிய சுற்றுகளுக்கு தெரியுமா? தெரியாது சொல்றாங்க. அப்படி அடுத்து சொன்னாங்க, ஐந்தது இரட்டை மாலை அந்தாது எடுத்து பாடி ஐந்த பேர் உணர்வு பொங்க 7 3 முன்னாள் காய்ந்தவர் இருந்த வெள்ளி கைலைமால் வரையை நன்ன வாய்ந்த பேர் அருள் முன் கூற வழிபடும் வழியால் வந்தார். அப்போ அங்கிருந்து புறப்பட்டு குலசேகரப்பட்டினத்திலேருந்து கைலாசத்துக்காக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அம்மாவுடைய கருத்து இந்த பாட்டில் வெளிப்படுது. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பாட்டு இந்த பாட்டு தான். கண்டவரவைய புற்று அஞ்சி கையகன்று ஓடுவார்கள். அம்மா பார்த்தோன்னே இவங்க பேயா நடந்து போறதை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன பண்றாங்களாம், கண்டவரவைய புற்று பா இப்படி ஒரு பேய் உடம்பா, இப்படி ஒரு உடம்பா, இதுமாரி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பயந்து ஓடுறான் எல்லாம். கையகன்று ஓடுவார்கள். கொண்டாதோர் வேடத்தன்மை உள்ளவா கூற கேட்டு, பேயாயிட்டு கோரப்புல் இருக்கு, எலும்பா இருக்கு, சதையா இருக்கு, சதையே இல்லை, பார்க்க பயமா இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசுறான், பயந்து ஓடுறான். அதை பார்த்து அம்மா சிரிக்கிறாங்க. உனக்கெல்லாம் இந்த கோலத்திலே பெருமை தெரியுமா? அந்த வார்த்தையை போடுறாங்க. அண்டநாயகனார் என்னை அறிவர். இந்த கோலமும் இதனுடைய பெருமையும் யாருக்கு தெரியும்? என் சாமிக்கு தெரியும் அப்படின்னாங்க அம்மா. அண்டர் நாயகனார் என்னை அறிவரேல் அறியாவாய்மை என் திசை மாக்கள். இதெல்லாம் விலங்குக்கு மாக்கள், மக்கள் வரத்துல மாக்கள்னு பயன்படுதாத்துல, மாக்கள்ல மான விலங்குன்னு இருக்கும். என் திசை மாக்களுக்கு யான் எவ்வுருவாயின். நான் காரைக்காலம் மேலே இருந்ததுனால தான், முன்னாடி முடிதவதியாக இருந்ததுனால தான் இந்த குரூப்லாம் எனக்கு என்ன யூஸாக இருந்துச்சு. இப்போ பேயா மாறினதுனால இந்த குரூப்பில் எனக்கு யூஸாக என்ன தெரிஞ்சிச்சு? அதை பொறுத்தவரைக்கும் 2 இருந்தாலும் ஒன்று தான். அதனால் என்னுடைய பேயுடைய பெருமை என்ன என்பதை இறைவனுக்கே தெரியும், நமக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி அம்மா அங்கேருந்து போகிறாங்க. வடதேசை தேசம் பண்ணணும்னு பாட்டு அங்கே முடியுது. அதோட புராணம் அங்கே புராணத்தை முடிவிட்டு இந்த பாட்டுக்கு வரும். இந்த பாட்டில் பாருங்க, இவரை பொருள் உணர மாட்டாதார். சாமியை பொருள் உணர மாட்டாதவங்க யாரு? அம்மாவையும் தான் பொருள் உணர மாட்டாதார்கள். அந்த குளத்துடைய பெருமை தெரியாம 5 அகன்ற 1 அதுதான். எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர். எல்லாரும் சாமியை திட்டுவான். சிவருமான் சாம்பு பூசிருக்கிறாரு, பாம்பு அணிஞ்சிருக்கிறாரு, சடை பறையெல்லாம் வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் ஒரு சாமியா? சுடுகாட்டில் இருக்கிறது ஒரு சாமியா? அழிக்கிற கடவுள் ஒரு சாமியா? இதெல்லாம் கும்பிடலாமா? தெரியாதவன். இவர் தமது பூக்கோளமேனி. அதன பூக்கோளமேனி, பூக்கோளமேனிங்கிறது சிறப்பாக குறிக்குது. எல்லாரும் சாம்பல், எலும்பு, இந்த மாதிரி விளக்கத்தக்க பொருட்களை எல்லாமே சொல்லி திகழ்றாங்களே, இதை ஏன் பூக்கோளமேனின்னு காட்டுறாரு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? சொன்னேன், வேற என்ன விளக்கம் அது? திருவருள் மேனின்னு அர்த்தம். அருள் திருமேனி. பெருமானுடைய திருமேனி என்னது? அருளால தான் ஆக்கப்பட்டிருக்கு. பெருமானுடைய திருமணி எதனால உண்டாயிருக்கு? சித்தியாரில் கரசரணாதின்னு ஒரு பாட்டு இருக்கும். கரசரணாதி சாங்கோபாங்கம்னு ஒரு பாட்டு. அங்கம் சாங்காங்க பிரத்யங்கம்னு சொல்றாங்க. சாமி உடம்பு, கண்ணு, காது, மூக்கு, வாயிலா இருக்கா? சாமிக்கு இருக்கா? சாமி காது உண்டா? சார் உனக்கு காது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரே கேள்விதான். இருக்கா? நீ ஏன் இல்லைங்கிறீங்க? அப்புறம் தடத்தோடையத்தில் இருக்குங்கிறீங்க. ரைட், நல்ல பதில். தடத்தோடையத்தில் இப்போ காது இருக்கு, அதனால தோடு போடுறாரு சாமி. தோடு உடைய செவி என்ன?
அப்போ காது இருக்கிறனா தோடு போட முடியும், காது இல்லைன்னா தோடு போட முடியுமா? அப்போ காது இருக்குன்னா நிச்சயமாக நம்மளை போல தானே உடம்பு இருக்கணும். அப்போ நம்ம உடம்பு அவர் உடம்பு ஒன்று தானா அப்படின்னா இல்லை. அவருடைய அங்கம் கண்ணு, காது, மூக்கு, வாயு, கை, கால் இதெல்லாம் அருள் தான். அடுத்தது அங்க சாங்கன்னார். அவர் உடம்புல அணிந்திருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அணிஞ்சிருக்காரு? புலித்தோல் உடுத்திருக்காரு, யானைத்தோல் உடுத்திருக்கிறாரு, அப்புறம் பூணூல் அணிஞ்சிருக்கிறாரு, பூ வச்சிருக்காரு, பல விதமான கொன்றை பூ, வன்னி, கொன்றை, மத்தம், எருக்கு, வெள்ளருக்கு, அரவு, மரவும், சரி இதெல்லாம் வச்சிருக்காரு. இது எல்லாமே என்னதான்? அருள் கோல வெளிப்பாடு தான். யாரோ ஒருத்தவங்க பறிச்சு கொன்றை பூ இருக்கிற மாதிரி அவர் மேலே இருக்குன்னு அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது. கொன்றை பூ போல அங்கே காட்சி அளிக்குது, ஆனால் அது என்னதான் காட்சி அளிக்குது? அங்கேயும் அருளே தான் காட்சி அளிக்குது. அடுத்தது பிரத்யங்கம், கையில் என்னென்ன வச்சிருக்காரு? கையில் பாம்பு வச்சிருக்காரு, உடுக்க வச்சிருக்காரு, அக்னி வச்சிருக்காரு. இது எல்லாமே என்னத்தான்? அருள். அப்போ எல்லாமே அருள் தான். இதைத்தான் கரசரணாதி சாங்கோபாங்கம் அப்படின்னு சித்தியாரில் ஒரு பாட்டு சொல்றார். இல்லைங்கதா? அந்த பாட்டு என்னங்க எங்கே இருக்குங்கிறத பார்த்து சொல்கிறீங்க, இப்போ இல்லை, டீ பிரேக்கில் சொல்லுங்கள். கரசரணாதி சாங்கோபாங்கம். அப்போ எல்லாமே என்னது தான்? அருள். அப்போது பூக்கோளம் என்ன நீங்கள் சொல்கிறது எது? அருள் தான். அவரோட திருமணி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, பேய்க்கோளம்னு நினச்சிக்கிறாங்க. பேய்க்கோளம் கண்டார் பிறர். மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? அது பேய்க்கோளமாக தான் தெரியும். அறிவுடையாருக்கு, ஞானமுடையாருக்கு என்னவா தெரியும்? அது பூக்கோளமாக தெரியும். தெரியலான் இளையலால் தெரியார் ரசகர் சொன்னீங்க. அது விடலாமா? பிறரறியலாகா பெருமையரும் தாமே, பிறரறியும் பேருணர்வும் தாமே, தவறருடைய என்பே அணிந்து இரவில் தீயாடும் கை எம்மானார் வன்பேயும் தாமும் மகிழ்ந்து அப்படின்னார். அவருடைய பெருமை யாராலும் அறிய முடியாத பெருமையுடையவராகவும் அவரே இருக்காரு, எல்லாராலும் அறியக்கூடிய பெருமையாகவும் அவரே இருக்காருன்னார். அப்போ அறிவித்தாலும் அவர் தான் அறியணும், அறிவிக்கக்கூடிய பொருளாகவும் அவர் தான் இருக்கிறார். அதான் அறிவானன் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே என்பான். வெறி சுடற்பார் ஆகாயம் தானே. என்ன பாட்டது? 42 தானா? 42 ஐயா, 42 அந்த பாட்டை போய் நீங்களும் என்ன சொல்றீங்க? இப்படி கேட்டால் கண்டிப்பாக அப்படித்தான் இருக்கும் முடிவு மாட்டீங்களா? நம்ம ராமபுரம்மா 42 அதுதான். போன வாரம் தான் நடந்தது அந்த பாட்டை. இன்னும் மௌனமாக செஞ்சுக்கிறீங்க. பிறர் அறியலாக பெருமை அரும். யாரால அறிய முடியாத பெருமை உடையவன். ஆமா, போனாடி தான் நீங்க வரலையே. இப்போ போன தடவை வகுப்பு நடந்து எவ்வளோ நல்லது இல்லையா? ஞாபகம் இருக்கு. நீங்கள் வரல, ஞாபகம் இருக்கு பாருங்க. பிறரறியும் பேருணர்வும் தாமே, பிறரால் அறியக்கூடிய பேருணர்வாகவும் இருப்பதே அவர் தான். பிறருடைய என்பே அணிந்து, பிறர்னா மற்றைய தேவர்களுடைய எலும்புகளை, செத்தார் எலும்பு அணிவான் திரு கேதீச்சரத்தானே என்னார் சுந்தரமூர்த்தி சாமி. செத்தார் எலும்பு அணிவான் திரு கேதீச்சரத்தானே அப்படின்னு திருக்கேதீஸ்வரர் சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம் அற்புதமாக நட்டப்பாடையில் அமைஞ்சிருக்க பாட்டு. நத்தார் புடைஞாழல் அப்படின்னு அற்புதமாக தொடங்கக்கூடிய பாட்டு அது. அதில் செத்தார் எலும்பணிவான் அதே மாதிரி இதில் பாடுவார். திருநாகை காரணத்தை சுந்தரம் சாமி பாடுவார். தத்தூர் புக்கு இறந்து உண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திருவீர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேலி திருவீர் செல்வத்தை மறத்து வைத்து எமக்கு ஒரு கால் இறங்கீர் அப்படின்னார். அப்படி என்பே அணிந்து, என்புனா என்ன? என்புதோல் போர்த்த உடம்பு. இது என்ன பாட்டு? வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? என்புதோல் போர்த்த உடம்பு திருக்குறள்ல வருது. சரி, என்ன பாட்டு? அன்பிலா. சரி, ஞாபகம்
என்பில் அதனை வெயில் போல காயுமேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் என்பன எலும்புன்னு அர்த்தம் இருக்குது. அன்பில் அதனை அறம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய எல்லாம் உரியர் பிறருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது. என்புதோல் போர்த்த உடம்பும் வருது அன்பு இல்லாதவங்களுக்கு அதே அதிகாரம் தான். ஆனால் இந்த அதிகாரம் தான் சரி நெட்டே இருக்காது இந்த ரூமில் வேற பார்க்கணும்னா. என்புதோல் பொறுத்த உடம்பு வர அன்பின் வழியது உயிர்நிலை அது எல்லாருக்கும் என்புதோல் பொறுத்த உடம்பு. நமக்கு அன்பின் வழியது உயிர்நிலை. அப்படி என்பே அணிந்து இரவில் தீயாடும் சாமி எங்க ஆடுறாரு? இப்ப இருட்டில் ஆடுறாரு. கரவாடும் வண்ணஞ்சற்கு அறியானை கரவார்பால் பிறவாடும் வித்தகனை விடையேறும் பெருமானை அறவாட சடை சாழ அங்கையினில் அனல் ஏந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே அப்படின்னு சொல்லி பாடுற அப்பர் சாமி. இந்த பாட்டை தான், இந்த பதிகத்தை தான் சாமி ஒடுக்கும் போது போகணும்னு சொல்கிறாங்க ஞானத்தில். சாமி ஒடுக்குறோம்ல, என் மனத்தே வைத்தேனே உள்ளஞ்சரித்து உள்ள ஒடுக்கிடும் போது பாடுற பாட்டு. அவர் சொல்றார் இரவாடும், இங்கே சொல்றார் சாமி, அம்மா சொல்றாங்க அப்படி. இரவில் தீயாடும் எம்மானார்னார். வன் பேயும் யாரோட ஆடுறாரு? வன் பேயும் தாம் மகிழ் பேயோட கூட சேர்ந்து ஆடுறாரு. வன் பேனா வன்மையை செய்யக்கூடிய பேயின்னு இருக்கும். மகிழ்தி மட நெஞ்சே மானிடரின் நீயும் திகழ்தி பெருஞ்சேமம் சேர்ந்தா இகழாதே யாரென்பே யாரென்பே எனும் அணிந்துழல்வார்க்கு ஆட்பட்ட பேரன்பே இன்னும் பெருக்குனர். யாரோட எலும்புனே தெரியாது. சுடுகாட்டு எலும்புதான் யாரும் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? இன்னாரோட கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, அவன் 10 வருஷம் முடி செத்தவனா இருக்கலாம், 50 வருஷம் முடி செத்தவனா இருக்கலாம், 5 மாதம் முடி செத்தவனா கூட இருக்கலாம், யாரோட இருக்கலாம். ஏன்னா குழி தோண்டும் போது எடுத்து வெளில போடுவாங்க. அதுக்கு ஓர குழின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் ஊர் பக்கத்தில் அதுக்கு ஓர குழின்னு பேர். குழி தோன்றுறாங்கன்னா புதைக்கிறதுக்கு சுடுகாட்டில் அதில் ஏற்கனவே பணம் இருக்கும். புதைச்ச இடம் துத்து போயிருக்கும் பார்த்தீங்களா? 2-3 வருடத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல மேடு போடுற மேடு என்ன ஆகிடும்? சமமாகி தெரியாது. ஏற்கனவே அந்த இடத்துல பணம் போயிடுச்சுருந்துருக்காங்க தெரியாது. அது சாதாரண ஒரு இடம் தானே நினச்சி தோண்டுவாங்க. தோன்ற இடத்துல என்ன இருக்கும்? அந்த பணம் இருக்கும், அல்லது பாதி பணம் வெளிப்படும். அப்போ ஏற்கனவே அந்த குழி இருந்ததில் பாதி குழியை வெட்டுறாங்கன்னு அர்த்தம், தெரியுதா? அதனால் அதுக்கு ஓர குழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓர வஞ்சனை செஞ்சால் ஓர குழி கிடைக்கும்பாங்க எங்கள் ஊர் பக்கத்துலலாம். கேள்விப்பட்டது இல்லையா? எலக்ட்ரிக்கல் ஆகிடுது. ஓர வஞ்சனை என்ன தெரியுமா? அது தெரியாதா? ஓர வஞ்சனை தெரியாதா? பார்ஷியாலிட்டி பார்க்குறது பேர் தான் ஓர வஞ்சனை பேர். வேண்டப்பட்ட ரொம்ப செய்யறது, வேண்டாதவங்கெல்லாம் கண்டுக்காம விட்டுறது. இது ஓர வஞ்சனை செய்கிறவங்களும் ஓர குழின்றவா எங்கள் ஊரில். அது இல்லை, செத்ததுக்கு பொறுத்தவரை கிடைக்கும் போது பரவாயில்ல போட்டுருவாங்க அவங்க. அதுக்கு அதனால அந்த குழியிலேருந்து தூக்கி எறிகிறாங்க பாருங்க வெளியில். அந்த எலும்பு தான் அங்கேயும் கிடக்கும். இப்போ நாங்கள் அடக்கம் பண்ண தூக்கிட்டு போகும்போது அந்த எலும்புங்க கிடக்கும். அது யாரோட எலும்புன்னு கண்டுபிடிக்க முடியும்? நம்ம தாத்தாவோட இருக்கலாம் இல்லையா? கிடக்கு குளத்தினா தான் டிஸ்போஸு. கிராமப்புறங்கள்லாம் அதெல்லாம் யாரும் சுடுகாட்டில் மண்டவோட கிடக்கும். இப்போ தான் இந்த மாதிரி குழி தோண்டும் போது உள்ள எலும்பு பணம்லாம் இருக்கும். லாட்டஸ்ட்டாக எங்கள் ஊரில் ஒருத்தவங்க செத்து பண்ணாங்க. அந்த டெத்துக்கு போயிருந்தப்போ அது ஓர குழியாக தான் இருந்தது. அது லேடி ஒரு பாடி லேடியோட பாடி. ஏன்னா மேலே போட்டிருந்த புடவை அப்படியே தெரிஞ்சிச்சு. ரெட் கலரில் புடவையோட போத்துனது எலும்பு தான். எலும்பு கால் எலும்பு கை எலும்போட அந்த ஒரு நூல் புடவை மக்கின ஒரு புடவை அப்படியே சைடில் தெரிஞ்சிச்சு.
லேடியோட பாடின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? யாராக வேணாலும் இருக்கலாம். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க? ஆக்சுவலாக அந்த பாடி இறக்கிறதுக்கு தேவையான குழி தேவைப்படுமோ அதில் எழுப்பும் தான் தூக்கி வெளில போடுவாங்க, அவ்வளோதான். அது மட்டும் இருந்துட்டு போகுது, யாரும் அதாவது அதான் சொல்றேன், நான் சொல்றது புரியுது இல்லையா?